Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற நல்ல தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன மாதிரி விதத்தில் சிக்கல் வருது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே வந்து பெரிதளவில் குழப்பமாகப்பட்டு வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது எங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப அமைப்புகளில் தான் கை வைக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது. நான் படித்தது, இந்த சீனக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய கிரேட் வால் ஆஃப் சைனான்னு ஒன்று கட்டினாங்க. அது கட்டின போது அவங்களோட அபிப்பிராயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் ஏறி குதிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வலுவான ஒரு கட்டடத்தை கட்டிட்டோம்னா, வால் கட்டிட்டோம்னா, சுவர் கட்டிட்டோம்னா எதிராளிகள் வர முடியாது, பகையாளிகள் வர முடியாது, நம்ம நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் பல பேர் வந்து எகிரி குதித்தோ உடைத்தோ வர வேண்டிய அவசியம் இல்லாம அங்கிருந்த காவலாளிகளுக்கு பிரைப் லஞ்சம் கொடுத்து உள்ள அழகா வந்துட்டாங்க. எத்தனையோ சீன போர் நடந்தது அந்த சுவர் எழுப்பியும். ஸோ இதனால நம்ம தெரிஞ்சு கொள்ளுறது என்னன்னாக்கா, ஒரு நாட்டில் வந்து எப்படி பாதுகாப்புக்கு நம்ம என்னென்னவோ பிளான் பண்றதுக்கு முன்னாடி அடிப்படையில் அந்த உள்ள இருக்கிறவங்களே வந்து உளவாளிகளாக இருந்தாங்கன்னா பிரயோஜனமே இல்லை இல்லையா, பாதுகாப்பே இல்லை. அந்த நேர்மை அப்படிங்கிறது இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. ஸோ அது போலதான் குடும்பங்கள்ல வந்து அந்த ஒரு கேரக்டர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது அது வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு ஆபத்து வெளியிலேருந்து வந்தா கூட அந்த நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து சரியாக இருந்ததுன்னா நம்ம கெட்டே போக மாட்டோம். அந்த நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது குடும்பங்கள்ல இருந்து வரணும். ஆனா குடும்பங்களே வந்து நம்ம வந்து குறை சொல்லும் பொழுது, இந்த அமைப்பே தவறு அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது, அப்போ எல்லாமே வந்து அடிப்படையில கொஸ்டின் மார்க் ஆயிடுறது. ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குடும்பத்தை வந்து கேவலப்படுத்தணும்னா அதுல இருக்கக்கூடிய தாயை வந்து கேவலப்படுத்தினாலே போறோம். அந்த தாய் வந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து உதாசீனப்படுத்துறது, அதுக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் பரவலாக பலவிதமான அபிப்பிராயங்கள் பரவ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அழகா சமைச்சு வீட்டு வேலையை செஞ்சு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கணவனை பராமரிச்சு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு வேண்டியதை கொடுத்துட்டு நிம்மதியா ஒரு பெண் இருந்தானா, இது என்ன வாழ்க்கை உனக்கு, ஒரு சுவாரஸ்யமே இல்லாம உங்க மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ காலையில 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சும்மா இருப்பியா வீட்டுல, ஏன் அந்த நேரத்துல நீ வெளியில போய் ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படி இப்படின்லாம் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பது மட்டும்தான் வேலை இருக்கும். ஆனா அது எவ்வளவு முக்கியமான வேலை அப்படிங்கறத வந்து அதை ரிசீவ் பண்றவங்களுக்கும் அதை கொடுக்கறவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி அந்த செயல் எவ்வளவு பெரிய செயல் எவ்வளவு சின்ன செயல் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அது என்ன மாதிரியான பயனை வந்து கொடுக்குது, என்ன மாதிரியான திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொருள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பரிசு கொடுக்கறதுலாம் கூட என்னவோ பெரிய விலை உயர்ந்த பொருள்னா வந்து அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியும், சிறிய பொருள்னாக்கா அதுல வந்து மதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்ம சோசியல் நம்ம பழக இந்த மாதிரிலாம் கருத்தெல்லாம் கத்துக்கிறோம் நம்ம. ஆனா இதெல்லாம் அடிப்படையில் தவறு. அந்த ஒவ்வொரு பரிசு பொருளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதயம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம உணரணும். அந்த ஒவ்வொரு விஷயமே நமக்கு கிஃப்ட் அப்படிங்கிறதே நம்ம உணரணும். ஒரு தாயோட உழைப்பு வந்து நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு ஆசிரியரோட உழைப்பு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆசிரியர் தொழில், இந்த நர்ஸ் தொழில், இதையெல்லாம் வந்து பல விதத்துல கேலி சித்திரங்கள், அந்த துணுக்குகள், ஜோக்கு அப்படிங்கிற பேர்ல ரொம்ப சிதைச்சுக்கிட்டு வராங்க. அவங்களெல்லாம் கூட ஒரு அழகு பொருட்கள் மாதிரி பேசுறாங்க. ஒரு அழகான ஒரு பெண் இருந்தானாக்கா அவ நர்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு காசுக்காகவோ வேற ஒரு நோக்கத்துக்காகலாம் நம்ம வந்து ஒரு நர்ஸா ஆயிட முடியாது. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மற்றவர்களுடைய மலம் கழிவு பொருள் இதையெல்லாம் வந்து ஒரு விதமான எந்த விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இல்லாம ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய அந்த மனது வந்து, அந்த பெரிய மனது எல்லாருக்குமே கிடைச்சிடாது.
அதே நேரத்துல மற்றவங்களுக்கு வந்து ஒரு வலி இருக்கும் பொழுது அந்த வலிக்கு ஆதரவாக அவங்களுக்கு இருப்பது, அரவணைத்து கொடுப்பது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சேவை. சில பேருக்கு மட்டுமே கிடைக்குது. அதை வந்து உணர்ந்து சில பேர் செவிலியர்கள் செய்யும் பொழுது அந்த அந்த தொழிலுக்கு நம்ம பெரிதளவுல ஒரு மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் அப்படின்றவங்க ஒரு ஏணிகள் மாதிரி தான். ஆசிரியர்கள் வந்து கடைசியில இருப்பாங்க. ஆனா அந்த ஆசிரியர்கிட்ட கல்வி படித்த பல பேரும் பெரிய உயர்வுக்கு போயிடுவாங்க, அந்தஸ்துக்கு போயிடுவாங்க, உயரத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு கிடைப்பது ஒண்ணுமே இருக்காது. அந்த ஆத்ம திருப்தி தான். பல பேரை நம்ம உருவாக்கினோம் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு இதுதான். அந்த வகையில இந்த செவிலியர், ஆசிரியர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய படைப்பாளிகள், ஒரு கிரியேட்டர்ஸ். ஒரு சாக கிடக்கும் ஒரு நபரை வந்து புத்துணர்வு கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, அவங்கள வந்து புதிய புதிய மனிதனாக உருவாக்குவது அப்படிங்கிறது எத்தனை பேரால செய்திட முடியும்? அதனால இந்த மாதிரியான தொழில் செய்பவருக்கு பின்னாடி ஒரு வீட்டுல ஒரு அம்மா ஒரு தியாகம் பண்ணி, வீட்டுல இருக்கிற ஒரு 2 பேர் இருக்கட்டும், ஒரு குழந்தைகளை உருவாக்குவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட், அந்த ஒரு உள்ளத்தை நம்ம வந்து மதிக்கணும். அதை மதிக்கும் பொழுதுதான் அதனோட முக்கியத்துவம் தெரியும், அந்த எவ்வளவு பெரிய பரிசு அப்படிங்கிறது தெரியும். இத ஒரு அழகான ஒரு கதை கூட எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாரு, டெய்லி ஒரு வயசான அம்மா கிட்ட போய் ஆரஞ்சு வாங்குவாரு. அப்படி ஆரஞ்சு நிறைய வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு, அதுலேருந்து ஒரு ஆரஞ்சை சாப்பிட்டுட்டு, ச்சா என்ன ஒரே புளிப்பா இருக்கு, இந்த மாதிரி ஆரஞ்சே தர, இந்த சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட கொடுப்பாரு. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு காசை கொடுத்துட்டு. அந்த அம்மா அந்த ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா இனிப்பா தான் இருக்கும். சரி, அவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுருவாங்க. உரிச்சதாச்சு, அதை என்ன பண்ண முடியும்னு. அப்ப இதை பார்த்துட்டே இருக்கிற பக்கத்து கடைக்காரருக்கு ரொம்ப வெறுப்பாயிடும். அவர் ஒரு நாளைக்கு போனதுக்கு அப்புறம், நீ ஏன் சும்மா இந்த ஆளுக்கு பழம் கொடுத்துட்டே இருக்க, அவனும் நானும் பாக்குறேன், டெய்லி பழம் வாங்கிக்கிறான், டெய்லி உங்ககிட்ட ஒரு பழத்தை கொடுத்து புளிப்பு புளிப்புன்ட்டு போறான், நீ ஏன் சிரிச்சுட்டே வைக்கிற அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவன் வேணும்தான் அது மாதிரி சொல்றான். அவனுக்கு என்னன்னா, நான் டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும்னு, அவன் இந்த மாதிரி ஒரு பழம் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்கிறதுக்காக தான் நானும் எடை போடும் பொழுது ஒரு பழம் எக்ஸ்ட்ராவாவே வரா மாதிரி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த அன்பு யாரோட அன்பு பெருசுன்னே சொல்ல முடியாது. அந்த பழம் வாங்குறவனுக்கு அந்த பழம் வாங்குவதற்கு காசு கொடுக்குறாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி அந்த ஒரு அன்பு பாத்தீங்களா? ஒரு வயதான பெண்மணி நமக்கு இவ்வளவு பழம் கொடுக்குறாங்க, அவங்க இதை ஒரு நாள் சாப்பிட்டுருப்பாங்களா, அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனது. சரி, இந்த மாதிரி இவர் நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட பெருசாக இவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஒரு பழம் கூட ஒரு பெரிய பொருளாக இருக்கலாம். அதனோட மதிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விலை மதிப்பு இல்லாத ஒரு உணர்வு, அந்த மியூச்சுவல், அந்த சிறிய அன்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன அன்புல எல்லாம் தான் உறவுகள் வந்து பலப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான அன்புகளுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு கவனிப்பே இல்லாம போகுது, ஒரு பாராட்டுதலே இல்லாம போகுது. இந்த மாதிரிலாம் யாராவது ஒரு அன்போடும் ஒரு பொறுமையோடும் ஒரு திருப்தியோடும் இருந்தாக்கா அவங்களெல்லாம் ஒரு செகண்டரி சிட்டிசன் மாதிரி டிஸ்கிரைப் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிப்பதும், பொருள் சம்பாதிப்பதும், புகழ் சம்பாதிப்பதும், ஆஹா இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, பெரிய ஆளு அப்படின்னு மற்றவங்களை சொல்ல வைக்கிறது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு பல பேரும் வந்து நினைக்கிறாங்க. இது உண்மையே கிடையாதுங்க. யாருக்குமே தெரியாம நம்ம குடும்பத்துல இருக்கிற 4 பேருக்கு மட்டுமே திருப்தி தருபவர்களாக நம்ம வாழ்ந்து மடியலாம். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய வரலாறு. நம்ம அந்த 4 பேர் 4 பேரா சந்ததி வளர்ந்துட்டே வரும். அப்போ 10 தலைமுறை ஆனா கூட நம்மளோட பெயர் வந்து பேசப்படும். அதுதான் பெரிய புகழ்ன்னு நினைக்கிறேன். மற்றவங்களால பேசப்படுறதை விட நம்ம தலைமுறைகளால நம்ம என்றென்றும் புகழப்படணும் அப்படிங்கணும். அதுக்கு வந்து நிறைய தியாகங்கள் தேவைப்படுறது. அதுக்கு சத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய தியாகங்கள் நிறைய தேவைப்படுது. அந்த வகையில இன்னைக்கு வந்து நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளான பெண்மணிகள் தயவு செய்து சில விஷயங்களை மாற்றி யோசிக்க நீங்க கத்துக்கணும். உங்களை வந்து குறைப்படுத்தியோ குற்றப்படுத்தியோ இல்ல வந்து கேவலப்படுத்தியோ யாராவது சொன்னாங்கன்னாக்கா சட்டுன்னு நீங்க வந்து உதறி தள்ளிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். மேலும் பல கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.